ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம சேனல் வந்து ஒரு ரீசெண்ட் டேஸ்ல வந்து எக்கச்சக்க ஸ்காலர்ஷிப் பத்தி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ற பத்தி பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து யாருக்காக, எந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளாக்வேர்ட் கிளாஸ், மோஸ்ட் பிளாக்வேர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இதை பாருங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவினருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி கொடுத்துட்டு வராங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது பிசி, டிஎன்சி, எம்பிசி கேட்டகரியோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோடைய ஸ்காலர்ஷிப் வெப்சைட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. எஸ்சி எஸ்டிக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து இருக்குது. தாட்கோ மூலியமா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிசி, அதாவது பிசி மீன்ஸ் வந்து பிளாக்வேர்ட் கிளாஸ், மோஸ்ட் பிளாக்வேர்ட் கிளாஸ், பின்தங்கிய சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையில இருந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கரண்டா வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, பிஜி படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க வந்து லா டிகிரி, பிஹெச்டி நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா வந்து இருக்குது. ஒன்னு வந்து ஃப்ரெஷ் ஸ்காலர்ஷிப், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரினுவல். முதல்ல நீங்க போன வருஷம் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரினுவலுக்கு வந்து இந்த முறை வந்து அப்ளை பண்ணணும். ரினுவல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு, நீங்க 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா 3 வருஷமும் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்கும். அதாவது கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நீங்க ஒன் இயருக்கு மட்டும் ரெனுவல் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்க ரெனுவல் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறாது. சரிங்களா, நீங்க அதையுமே பாத்துக்கோங்க. ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் வந்து நீங்க இப்ப இந்த வருஷம் தான், இந்த 2023 இந்த அகாடமிக் இயர்ல தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்டோட அபிஷியல் லிங்க் கொடுத்துறேன். நீங்க அங்க போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. இதுல என்னன்னா பேசிக்கா வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ப்ரீ மெட்ரிக்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருக்கக்கூடியவங்க, 6th to 10th இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் சம்திங் உங்களுக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிற எல்லாமே போட்டிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு டீடைலா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண போறாங்க ப்ரீ மெட்ரிக்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும். 2 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. சரிங்களா, 2 லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு இன்கம் சர்டிபிகேட்டை உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இ சேவையில விவோ கிட்ட வாங்கி நீங்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை மஸ்டா வந்து கேட்பாங்க. சரிங்களா, இந்த இன்கம் சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நீடட் டாக்குமெண்ட்ஸ். இது வந்து எப்பயுமே எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். அதை நீங்க வந்து இப்போ ஒன் டைம் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பட் இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒன்ஸ் நீங்க வந்து புதுசா வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வருவாய் துறையால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சான்றிதழ் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாவே டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலியமா நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, ஓகே. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிகிரி கோர்சஸ் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரி கோர்சஸ்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிற பார்க்கும்போது யூஜி டிகிரி, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பிஹெச்டி, நீங்க லா, எல்எல்பி, எல்எல்எம் ரிலேட்டடா நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறதையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. டிப்ளமோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் தான் வந்து ஃப்ரெஷருக்கான ஃபார்ம். அதாவது இந்த வருஷம் தான் வந்து நீங்க உள்ள வாங்க அப்படின்னா புதியது கல்வி உதவித்தொகை புதியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாவட்டத்தின் பெயர், சொந்த மாவட்டம் எதுவோ அதை கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபில் பண்றோம். படிப்பு நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை கொடுக்கணும். பதிவேடு, கல்வி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க கரெக்டா வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்க பின்னாடி வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக், உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட். எதுக்காக நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியுரிமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்துக்காக. எனக்கு வந்து தமிழ்நாட்டுல வச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். இது ஆக்சுவலா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்கீம். சரிங்களா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது.
சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தால உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க நம்ம இந்தியா ஃபுல்லா எந்த ஸ்டேட் இருந்து வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். அந்தந்த மாநிலத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்குள்ள நீங்க உட்பட்டு ஃபர்ஸ்ட் வருவர்களா இருக்கணும், அந்த நேட்டிவ்ல நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்ல வருவாங்க. சரிங்களா? அதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். இது பேசிக்கா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு உங்க இன்ஸ்டியூட் நீங்க எங்க படிக்கிறீங்களோ அந்த காலேஜோடைய பிரின்சிபால் கிட்ட நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. அவங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த பிஜி டிஎன்சி கேட்டகரியில இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த அட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும். சரிங்களா? நீங்க மெயில் பண்றதா இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மெயில் பண்ணுங்க. இல்ல போன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக்வேர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸை நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பீப்புளுக்குமே வந்து கொடுக்குறாங்க. யூஜி பிஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஐடி ஐஎம் என்ஐடில இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட்லாம் இருக்கு பாத்தீங்களா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அவங்க எல்லாமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க. இது ஓனா வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இண்டிவிஜுவலா வந்து பண்ண முடியாது. அப்படி ஆப்ஷன் இன்ன வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கல. ஆஃப்லைன்ல மட்டுமே வந்து அப்ளை பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரினுவல் பண்றதுக்கான ஃபார்ம், உதவித்தொகை விண்ணப்பம் புதுப்பித்தல் அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம். இதுல நீங்க என்ன கேஷ்டோ அந்த கேஷ்டோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாணவருடைய பெயர், அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்களுடைய இன்ஸ்டியூட் நேம், முகவரி, கடந்த ஆண்டு படித்த வகுப்பு, இப்ப நடப்பாண்டு என்ன படிச்சுட்டு இருக்காங்க, போனஃபைட் சர்டிபிகேட், போன லாஸ்ட் ஃபைனல் நீங்க என்ன செமஸ்டர் வந்து முடிச்சீங்களோ அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கான மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரினுவல் பண்றதுக்கு வேணும். எதுக்காக வந்து இந்த மார்க் ஷீட்லாம் வந்து செமஸ்டர் மார்க் ஷீட் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இப்ப கரண்டா வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக ஒரு அத்தாட்சிக்காக வந்து கேட்பாங்க. பெனிஃபிட் சர்டிபிகேட் வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட் அந்த காலேஜுகள்ல பிரின்சிபல் ஹரஸ்பண்ட் கிட்ட நீங்க வாங்கி வந்து சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில நீங்க வாரீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது கிடையாது. தயவுசெய்து தெரியாத விஷயத்த மற்ற நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து இந்த டீட்டெயிலோட எல்லா லிங்க்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா நம்ம சேனல் சோசியல் மீடியா குரூப்பான வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணுங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வருது, இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப், ஸ்டைஃபண்ட், எஜுகேஷன் அப்டேட்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூடியூப்ல உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.